ஹாய், நான் உங்க டாக்டர் சதீஷ்குமார். ஹெல்த்தி ஐஸ் ஹாப்பி லைஃப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா லேசி ஐஸ் அப்படின்னா சோம்பேறி கண் அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்துல 100 குழந்தைகள்ல 3 குழந்தைங்களுக்கு இந்த சோம்பேறி கண் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மெயினா இந்த குழந்தைகள் இருந்து ஆரம்பிக்கும். என்ன இந்த சோம்பேறி கண்ணா என்ன அர்த்தம் கேட்டா, ஒரு கண் பார்வை தெளிவா இருக்கும், இன்னொரு கண் பார்வை மங்கலா இருக்கும். இதுதான் பிரச்சனை. இது யூஸ்வலா என்னென்ன காரணங்களால வரலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் ஒரு கண்ணுல பவர் வந்து அதை சின்ன வயசுல கண்டுபிடிக்காம விட்டு, ஏன்னா இன்னொரு கண் தெளிவா தெரியனால குழந்தைங்க தெளிவா பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னொரு கண்ணுல பவர் இருக்குது அவங்களுக்கு தெரியாது. அது ரொம்ப லேட் ஆகி ஒரு 7 years அப்புறம் கண்டுபிடிக்கணும், 8 years அப்புறம் கண்டுபிடிக்கணும். அதை திருப்பி நம்ம பயணமே கொண்டு வரவே முடியாது. இது ஃபர்ஸ்ட் ரீசன். ஒரு கண்ணுல பவர் நம்ம கண்டுக்காம விட்டோம், தெரியாம விட்டோம் அப்படின்னா அதனால வரலாம். ரெண்டாவது, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் மார்கன். இப்ப எல்லாருமே நினைக்கிறது மார்கன்னா ராசியான குழந்தை நினைக்கிறோம். அப்படி கிடையாது. மார்கன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கண் ஸ்டிமுலேட் ஆகாமே விட்டுரும், இன்னொரு கண் மட்டும் தான் தெளிவா இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்கு நம்ம 2 கண் பார்வையறை பார்க்க முடியாது. சோ அதனால மார்கன் இருந்துச்சுன்னா உடனே நம்ம டாக்டர் பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். மூணாவது, சின்ன வயசுலயே கண் புரை வந்துருது, அதை சரியா கரெக்ட் பண்ணாம விட்டாங்க, ட்ரீட் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த கண் பார்வையும் உங்களுக்கு குறைஞ்சிடும். சோ இதுதான் மெயினான காரணங்கள். இது வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா, யூஸ்வலா சின்ன வயசுல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா குணப்படுத்த முடியும். ஆனா கண்டுபிடிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா தான் பிரச்சனை. இந்த லேசி ஐக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, எல்லா குழந்தைகளுக்கும் இயர்லி ஒன்ஸ் நம்ம பவர் செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு நார்மலான கண்ணுல தெளிவா இருந்தாலும் இன்னொரு கண் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சு நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லயே கண்ணாடி போட்டுட்டோம் அப்படின்னா தெளிவான பார்வை கிடைச்சிடும். அது இல்லாம ஸ்குவிண்ட் இருந்தா உடனே நம்ம சர்ஜரி பண்ணணும். கேட்ராக்ட் இருந்தாலும் உடனே சர்ஜரி பண்ணி அதை கரெக்ட் பண்ணாதான் 2 கண்ணும் ஈக்குவலா ஸ்டிமுலேட் ஆகும். அப்பதான் உங்களுக்கு 2 கண் பார்வையோட குழந்தைங்க கடைசி வரைக்கும் இருக்க முடியும். ஏன் இந்த 2 கண் பார்வை ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டோம்னா, யூஸ் ஆஃப் பைனாகுலர் விஷன் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து டெப்த் ஆஃப் பெர்செப்ஷன் நல்லா இருக்கும். ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் என்ன இடைவெளி இருக்குன்னு 2 கண் பார்வை வச்சு பார்த்தா தெளிவா தெரியும். அதே மாதிரி ஸ்பேஷியல் அவேர்னஸ், ஒரு கண்ணோட மட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல்ட் ஆஃப் விஷன் கம்மியா இருக்கும். அதே 2 கண் வச்சு பார்க்கும்போது ஃபீல்ட் ஆஃப் விஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அது இல்லாம டிரைவ் பண்ணும்போதோ மற்ற எல்லா விஷயத்துக்குமே உங்களுக்கு 2 கண் பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டர் சதீஷ்குமார், ஹெல்த்தி ஐஸ் ஹாப்பி லைஃப்.